வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் தியா. நம்ம இன்றைக்கி வந்துட்டு ரிப்பன் ரோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுதான் ரைட் சைடு, இது ராங் சைடு. இதை வந்துட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்ஸ் மாதிரி வந்துடும். இந்த தம் ஃபிங்கரை, இந்த ரிப்பன் இப்படி நேராக இருக்கா, இந்த ரிப்பனுக்கு அடியில் வச்சுருங்க. இந்த தம் ஃபிங்கரை ரிப்பனுக்கு அடியில் வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டு பிடிச்சிக்கணும். மறுபடியும் இது இப்படி ரொட்டேட் பண்ணணும். இந்த பெட்டல்ஸ் வர மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பெட்டல்ஸ் வரணுன்னா இப்படி கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்படி கீழே பிடிச்சிக்கணும். இப்படி ரொட்டேட் பண்ணிட்டே வரணும். தம் ஃபிங்கர் அடியில் வச்சுட்டு இந்த விரலை இப்படி மேலே வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ளவரோட பெட்டல் கரெக்டாக வரும். நமக்கு ரோஸ் வந்துட்டு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் வரையும் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நார்மல் நீடில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு இந்த ரோஸ் போதும் அப்படின்னா பெருசாகவும் பண்ணலாம். இதில் இருங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. அந்த ரோஸை இப்படி மேலே சென்டரில் இப்போ இங்கே விட்டுட்டேன், இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. ரோஸ் பெருசாக வர வர இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு போதும்னா இந்த இடத்துல கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல கட் பண்ணிட்டு இந்த ரோஸை வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு சுத்த க்ளூ கன்லேயும் போட்டு ஓட்டலாம். பட் ஆனால் அந்த ரோஸ் வந்துட்டு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு நான் ஏற்கனவே சீவிங் நீடில் வந்துட்டு த்ரெட்டு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு அடியில் இருந்து ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து சுற்றியும் போடணும். நம்ம இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த பேக்கில் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். த்ரெட்டையும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஈஸியாக இந்த ரோஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கோல்டன் கலர் ரோஸு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.